வெல்கம் டு கெட் செட்டில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். இதில் வந்து நம்பர் கன்வர்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து பார்ட் 1ல் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் கன்வர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டெசிமல்லேருந்து நம்ம பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் மூணாவும் கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பைனரியிலேருந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், அதே மாதிரி ஆக்டல் வச்சு டெசிமல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல் வச்சு பைனரி, டெசிமல், ஆக்டல், இது 3 கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த 3 கன்வர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 4 வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் அப்படின்றது நமக்கு பேஸ் 10ங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இதில் வந்து 15 அப்படின்ற வேல்யூவை நம்ம பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ பைனரி அப்படின்னா நமக்கு 0s and 1s இருக்குங்களா. ஸோ இப்போ பேஸ் 10. நெக்ஸ்ட் பாருங்கள், பைனரி வேல்யூக்கு 2. இப்போ நம்ம இங்கே 2 இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். இப்போ பைனரி வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம பேஸ் வந்து 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது 2ஆல் வந்து எத்தனை டிவைட் ஆகும் பாருங்கள், நமக்கு 7 2s are நமக்கு 14ங்களா. அப்போ மீதி 1 இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ஆல் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைனிங் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 2s are 2, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ பைனரி வேல்யூ எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? 1 1 1 1. ஓகேங்களா? நம்ம கீழே இருந்து மேலே இருக்க வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? பேஸ் 2. ஸோ இப்போ இது ஒரே நம்பராக இருக்கனால அப்படி இருக்குது. இதுவே இங்கே 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 1 1 1 அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? 1.7. ஸோ இப்போ 1.7ல் நம்ம 1 மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வரும், 0.7 வருங்களா. அந்த 0.7 into 2 போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 0.7 வந்து 2ஆல் இன்டூ பண்ணால் நமக்கு 1.4. அதே மாதிரி இங்கே 0.4 வச்சுட்டு இந்த 1 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 0.4 into 2 நமக்கு 0.8. அப்போ நமக்கு இங்கே இருக்க வேல்யூ 0. அப்போ நமக்கு என்ன வரும், 0 இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 0.8. நெக்ஸ்ட்டு 0.8 into 2 வந்து நமக்கு என்ன வரும், 1.6. ஸோ அப்போ நம்ம 1 மட்டும் வச்சுட்டு 0.6 இதில் எழுதிக்கிறோம். 1 வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 0.6 into 2, 0.6 into 2 நமக்கு 1.2 வருங்களா. ஸோ அப்போது 1 வந்து வச்சுக்கிட்டு நமக்கு 0.2 நம்ம கொண்டு வந்துடும். இந்த வேல்யூ வந்து நம்ம எது வரைக்கும் வரணும் அப்படின்னா நமக்கு 1 வர வரைக்கும் வரணும். ஓகேங்களா? அப்போ 0.2 into 2 = 0.4. ஸோ 0.4ன்றப்போ நமக்கு 0 வேல்யூ இங்கே வரும், 0.4. ஓகேங்களா? ஸோ இப்போ 0.4 அப்படின்றது திருப்பி 0.8. ஸோ இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிற போது நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னன்னு பாருங்கள், 110 110. இப்போ பாயிண்ட்ல நமக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு நம்ம எழுதணும். அப்போ இதோட பைனரி வேல்யூ என்னன்னு பாருங்கள், 110 110, பேஸ் வந்து நமக்கு 2. ஸோ இப்படி தான் நமக்கு பாயிண்டில் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 பாருங்கள், இது வந்து நமக்கு நார்மல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் இருக்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 15க்கு நமக்கு தெரியும் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு, 1 1 1 2. ஓகேங்களா? 4 1s அப்புறமேட்டு பேஸ் 2ன்றது நமக்கு வந்துடும். நம்ம கீழே இருந்து அதை எழுதுவோம். அதே மாதிரி 0.625 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.625 into 2 = நமக்கு என்ன வரும், 1.25. 1.25ல் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 0.25 வேல்யூ இதில் வச்சுக்கணும். 0.25 நம்ம வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0.25 into 2 நமக்கு 0.50. ஸோ இப்போ இங்கே 0.50 தான் வரும். நம்ம இங்கே 0 எடுத்துக்கணும். ஸோ 0.50 அப்படின்றப்ப இதில் பாருங்கள் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1.00. ஸோ இப்போ 1 வரப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா 0.0 தான் நமக்கு வரும், 0.00. ஸோ இப்போ இங்கே 0 ஆகிடுச்சு. எப்படி வந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 101 இப்படி டாப்லேருந்து பாட்டமுக்கு எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்னது,
111.101 பேஸ் வந்து 2. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம பைனரி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த 3 டைப் வந்து எல்லாத்துக்குமே வந்து வரும். ஓகேங்களா, இப்போ ஆக்டல் அப்படின்னா பேஸ் வந்து 8 வரும், அதே ஹெக்ஸாடெசிமல்னா 16, டெசிமல்னா 10. ஆனால் மெத்தட் வந்து இப்படி தான் வரும். இந்த 2க்கு பதிலாக நம்ம இந்த நம்பரை மாற்றி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் பார்க்கலாம். டெசிமல் டு ஆக்டல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 8 போட்டுக்கிறோம். இப்போ 8ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19, 8 நமக்கு 152, 152லேருந்து 153லேருந்து 152 போச்சுன்னா நமக்கு மீதி 1 இருக்கும். அண்ட் தென் 19ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2, 8 நமக்கு 16ங்களா. மீதி இருக்க வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், நமக்கு 3 இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும், நம்ம இந்த ஃபார்மில் எழுதணுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், 2, 3, 1, பேஸ் வந்து 8. ஓகேங்களா, அப்படி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் 2479. ஸோ இதை வந்து 16ஆல் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 116, 16 அப்படின்னா இங்கே நமக்கு 24ல் என்ன இருக்கும், நமக்கு பேலன்ஸ் வந்து 8 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 516 நமக்கு 80, நெக்ஸ்ட்டு 79 இருக்கும். 79 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 416 நமக்கு 64 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து 15. நெக்ஸ்ட்டு 16ஆல் வந்து பண்ணணும். அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ 916 நமக்கு என்ன வருது, 144 வருதுங்களா. அப்போ 154லேருந்து 144 போச்சுன்னா 10. இப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் 9 வரைக்கும் தான் சேம் வேல்யூ. இப்போ 10லேருந்து நமக்கு ஏ. நெக்ஸ்ட்டு இப்போ 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, இப்போ 15க்கு நமக்கு எஃப். ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு எஃப். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், ஏ 9 AF. ஓகேங்களா, பேஸ் வந்து 16. பைனரி டு டெசிமல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் 2 பவர் 0, 2 பவர் 1 அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு நம்பராக. இப்போ 1 into 2 power 0, 2 power 0ன்றப்போ நமக்கு 1 தான் ஆன்சர் வரும், 1. அதே மாதிரி 1 into நெக்ஸ்ட் நம்பர் 2 power 1 equal to 2. நெக்ஸ்ட்டு 0வால் நம்ம எது பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு நமக்கு 2 power 3 என்னது, 2 2s are 4, 4 2s are 8ங்களா. 8 into 1 நமக்கு 8. அதே மாதிரி 2 power 4 நமக்கு என்ன வரும், 16, 2 power 5 32. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 59. ஸோ இப்போ 59 பேஸ் 10. நெக்ஸ்ட்டு பைனரி டு ஆக்டல். இதில் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், 10010 இருக்குது. இது வந்து நம்ம 3 3யாக வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்படி இருந்து 3 4 3 அண்ட் தென் இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வருது, 010, அதே மாதிரி 010. 010 வேல்யூ நமக்கு என்னது, 0010ஓட வேல்யூ நமக்கு 2. ஓகேங்களா, பைனரி நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது, 2. ஓகேங்களா, இது எப்படி எழுதணும், 222 பேஸ் 8. ஓகேங்களா, இது வந்து ஆக்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். இப்போ நம்ம ஆக்டலுக்கு நம்ம 3 3யாக எடுத்தோம், இதில் 4 4ஆக எடுக்கணும். இப்போ பாருங்கள் 11 11 11 0 0 0 0, 4 0 இருக்குங்களா. இப்போ 4 4ஆக பிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ 4 0 4 1, இப்போ 2 0 2 1 இருக்குது. இப்போ 2 0 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். முன்னாடி நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம 0 தான் ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ 0 0 இருக்க வேல்யூ என்னது, நமக்கு 0. ஸோ 11 வேல்யூ நமக்கு என்ன வரும், 15. 15 வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் எழுதும் போது என்னென்னு எழுதுவோம், எஃப்னு எழுதுவோங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 0011ஓட வேல்யூ 3. இப்போ ஆன்சர் என்னது, 3F0, பேஸ் வந்து 16. நெக்ஸ்ட்டு ஆக்டல். ஆக்டல்லையும் இந்த மாதிரி 3 கன்வர்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 102 இருக்குது.
ஸோ இப்போ நம்ம 3 வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணணும். 4 வேல்யூ. இப்போ 2ஓட வேல்யூ என்னது 0010. அது வந்து 2ஓட வேல்யூ. 0ஓட வேல்யூ நமக்கு 0000. அதே மாதிரி 0001ஓட வேல்யூ நமக்கு 1. இது பைனரி வேல்யூ. ஸோ இப்போ இதை வந்து பைனரி வேல்யூவை தான் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம எழுதணும்? நம்ம இப்போ ஆக்டல் எழுதும்போது இந்த த்ரீ நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2க்கு வந்து என்ன வரும் 010. அதே மாதிரி 0க்கு என்ன வரும் 3 zeros நம்ம போடணும். அதே மாதிரி 1க்கு 001 போடணும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எழுதணும். 00100 010 பேஸ் வந்து 2. ஸோ இப்படி தான் ஆக்டல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டல் டு டெசிமல். இப்போ நம்ம பைனரி டு டெசிமல் எப்படி போட்டோம்? 2 பவர் 0 வச்சு போட்டோங்களா? அப்போ இதில் 8 பவர் 0 வச்சு போடணும். ஓகேங்களா? அதுவே நமக்கு ஹெக்ஸாடெசிமல்னா 16 பவர் 0 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு 4 6 5. இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்? 5 தனியாக, 6 தனியாக, 4 தனியாக எடுத்துக்கணுங்களா? இப்போ 5 × 8 பவர் 0, 6 × 8 பவர் 1, அதே மாதிரி 4 × 8 பவர் 2. ஸோ இது எப்படி தான் ஃபைன் பண்ணுவோம்? 8 பவர் 0 ஈக்குவல் டு நமக்கு 1. அப்போ 5 × 1 நமக்கு என்ன வரும் 5. நெக்ஸ்ட் பாருங்க 6 × 8 பவர் 1 8. ஸோ 6 8s ஆர் நமக்கு 48. நெக்ஸ்ட்டு 4 × 8 பவர் 2, 4 × 64. நமக்கு 4 × 64 வேல்யூ 256. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 309. ஸோ பேஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 10. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 1024. ஸோ இதோட பைனரி வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். இப்போ நமக்கு இது ஆக்டல் அப்படின்னா நம்ம 3 நம்பர்ஸ் தான் எழுதணும். அப்போ 001 000. அதே மாதிரி 2ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2க்கு வந்து 010. நெக்ஸ்ட்டு 4க்கு நமக்கு என்ன வரும் 100 வருங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 001 000 010 100 அப்படின்ற மாதிரி எழுதிக்குவோமா? இப்போ இதை வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 4 4ஆக பிரிக்கணும். இப்போ இதை 4 4ஆக பிரித்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள். இந்த வேல்யூ வந்து நமக்கு 2, இந்த வேல்யூ நமக்கு 1, இது வந்து 4. அப்போ 214. ஓகேங்களா? 214. பேஸ் வந்து நமக்கு என்னது 16. ஃபைனல் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். இதில் பாருங்க நமக்கு 306 கொடுத்துருக்காங்க. இப்போ பைனரி கன்வர்ஷன் இருப்போ இதோட பைனரி நம்பர் டைரெக்டாக எழுதுனா போதும். இப்போ நம்ம 6ஓட பைனரி நம்பர் என்னது 0110. அதே மாதிரி 0க்கு 0000. நெக்ஸ்ட்டு நமக்கு 3க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0011. அப்போ ஆன்சர் என்னது 0011. 4 zeros. நெக்ஸ்ட்டு 0110 பேஸ் 2. ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25B கொடுத்துருக்காங்க. இப்போ B அப்படின்றது நமக்கு என்ன வேல்யூ வரும்? 11ஓட வேல்யூ வரும். அப்போ 11ஓட வேல்யூ நமக்கு என்னது 1011. 5ஓட வேல்யூ நமக்கு 0101. நெக்ஸ்ட்டு 2ஓட வேல்யூ 0010. ஸோ இப்போ இதை நம்ம பைனரி வேல்யூ நமக்கு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 0010 0101 1011. இதை நம்ம 3 3ஆக வந்து கன்வெர்ட் பண்ணுவோங்களா? அப்போ 3 3ஆக நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்க இந்த 001 அப்படின்றது நமக்கு 1. அதே மாதிரி 001 1 வேல்யூ 11 அப்படின்றது நமக்கு 3 3. அப்போ 1133 பேஸ் 8. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் ஃபைன் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ 4 2 எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 16ன்றதுனால நம்ம 4 × 16 பவர் 0. நெக்ஸ்ட்டு 2 × 16 பவர் 1. ஸோ 16 பவர் 0 நமக்கு 1. 4 × 1 நமக்கு 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 பவர் 1 2 × 16 நமக்கு என்ன வரும் 32. 36 ஆன்சர். ஸோ 36 பேஸ்
நெக்ஸ்ட் கோட் கன்வர்ஷன். இதில் பாருங்கள் பிசிடி டு XS3. XS3ன்ற போதே இப்போ நமக்கு தெரியுது 3 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 0000ன்றது நமக்கு 0. 0 + 3 நமக்கு 3. அப்போ XS3 வேல்யூ என்னது 0011. 3யோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கணும் XS3க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ XS3ல நமக்கு 3 கொடுத்துருந்தாலும் நம்ம பிசிடியை கன்வெர்ட் பண்ணும்போது 0ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு பைனரி டு கிரே கன்வர்ஷன். பைனரி டு கிரே கன்வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ 1 இருக்குது. 1 நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 + 0 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வருங்களா? நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0. நெக்ஸ்ட்டு 0 + 1 நமக்கு ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? அதுவே வந்து பைனரி டு கிரேக்கு இது கிரே டு பைனரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிரே டு பைனரியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்றது வந்து 1 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் இந்த 0வையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு 1. நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1. இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வரும். ஓகேங்களா? அப்போ 1 1 1 0. ஸோ இதுதான் வந்து இது பைனரி டு கிரே கன்வர்ஷன், இது கிரே டு பைனரி கன்வர்ஷன். So that's it. Thank you so much for watching. Bye and take care.